ஒரு மிகப்பெரிய சிவனடியார் அவர் காவிரிக்கரை பகுதியில் போயின்ட்டுருக்கார். அந்த காவிரியை தாண்டி ஒரு மிகப்பெரிய சிவாலயம் இருக்குது. அந்த கோவிலுக்கு போகணும். அதனால் போகணும்னு நினச்சிட்டு அப்படி வந்துட்டுருக்கார். அப்படி கொஞ்சம் பொறுமையாக போயின்ட்டுருக்கார். அப்போ சிவபெருமான் இந்த சிவனடியார் உண்மையிலேயே நம்மை பார்க்க வருவாரா, அதாவது ஒரு வெறித்தனமான பாசத்தோட வெறித்தனமான பக்தியோடு நம்ம மேலே இருக்கிறாரா, இல்லை போகிற வழியில் ஆந்த வேலை சும்மா அவரையும் பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறாரா, இல்லை நம்மளை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு உறுதியான மனசோட ஒரு உறுதியான பக்தியோடு வராரா, இவரை சோதித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிவனடியார் அப்படின்னு அந்த எல்லையை நெருங்கும் பொழுது காவிரியில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அதாவது வெள்ளப்பெருக்க இறைவன் திருவிளையாடல் செய்து ஏற்படுத்துகிறார். உடனே அந்த வெள்ளமெல்லாம் வடிவதற்காக அப்படியே அந்த சிவனடியார் ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த பதிகம் பாட பாட தண்ணீரானது வடியத் தொடங்குகிறது. தண்ணீரானது வடியத் தொடங்கின உடனே ஆற்றை கடந்து திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்குகிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிவனடியார் தான் திருஞான சம்பந்த சுவாமிகள். அந்த திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற அவர் பாடின பாட்டுக்கு எல்லாருமே நாம் உருகி போகிற அளவுக்கு பாடுவாங்க. அப்போ நதியில் வரக்கூடிய நீரும் வடிய தொடங்கியது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிவனடியார் திருஞான சம்பந்தர் ஆவார். அவர் பாடும் பொழுது அந்த பாடல் தனக்கு சரியாக கேட்கல. அந்த பாட்டு திசை இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கமாக அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமான் தன்னுடைய யானை முகத்தை திருப்புகிறார். திருப்பி தன்னுடைய அந்த பெரிய காதுகளை ஒரு பக்கம் திருப்பி கொண்டு அந்த பாடலை கேட்டு மகிழ்கிறார். ஏன்னா சில நேரங்களில் தொலைதூரத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியானதை நாம் உற்று உள்வாங்குவதற்கு சற்றே காதை ஒரு பக்கம் சாய்த்து கொண்டு கூர்மையாக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் அந்த கோவிலில் இருந்த விநாயக பெருமான் தன்னுடைய செவிகளை சாய்த்து தந்த பாடலை, அந்த திருஞான சம்பந்தர் பாடக்கூடிய பாடலை கேட்டு மகிழ்கிறார். அதனால் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய, அதாவது விநாயக பெருமானுக்கு செவிசாய்த்த விநாயகர் அப்படிங்கிற ஒரு திருப்பெயர் உண்டுங்க. இன்றைக்கும் அந்த விநாயகர் பெயர் செவிசாய்த்த விநாயகர் தான். அதே மாதிரி பராந்தக சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் 108 அக்னிஹோத்திரிகள் அவங்கள வரவழைச்சி நிறைய பூஜைகள்லாம் இங்கே இருக்கிற சிவாலயத்தில் பண்ணியிருக்காருங்க. அப்படிப்பட்ட அந்த சிவாலயத்தில் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஜெமினி முனிவர் அப்படின்னு ஜெய்மினி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர், அவர் இங்கே சாமவேதம் ஓதியிருக்கார். அந்த அக்னிஹோத்திரியில் ஒருத்தவர் அந்த ஜெய்மினி முனிவர், அவர் சாமவேதம் ஓதியிருக்கிறார். அந்த சாமவேதத்தையும் இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமான் தன்னுடைய காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். அதனால் சாமகானம் கேட்ட விநாயகர் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு இன்னொரு பெயரும் உண்டுங்க. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்று சிவபெருமானுடைய திருவிளையாடலையும் தாண்டி சிவபெருமானை வணங்கியிருக்காங்க. அந்த கோவில் தான் அது அற்புதமான கோவில். அந்த கோவில் எதுன்னா திருச்சிக்கு பக்கத்தில் அருமையான ஊர் லால்குடி. அந்த லால்குடியிலிருந்து அன்பில் அப்படிங்கிற ஊர் இருக்குது. லால்குடியிலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அன்பில் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அந்த ஊர் பெயர் அன்பிலாந்துறை அப்படின்னு அந்த ஊர் பெயர். அந்த ஊரில் தான் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரராக இங்கே சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டுருக்காரு. அதாவது பிரம்மபுரீஸ்வரர்னும் இங்கே அழைக்கப்படுகிறார். இன்னொரு பக்கம் சத்தியவாகீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இந்த மிகப்பெரிய சிவாலயத்தில் தான் இந்த செவிசாய்த்த விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதனால் காது வலி உள்ளவங்க, காதில் டப்பு டப்புன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, காது சரியாக கேட்க மாட்டேங்குது, காது பிரச்சனை உள்ளவங்க இந்த கோவிலுக்கு போனால் அவங்களுடைய காது பிரச்சனைகள்லாம் தீருது, காது வலி எல்லாமே குறையுது, அல்லது காதை சரி பண்ணுறதுக்கு நல்ல டாக்டராவது அதுக்கு பிறகு கிடைக்கிறாருங்க. அதனால் இந்த அற்புதமான கோவில் சிவாலயத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த செவிசாய்த்த விநாயகரை சென்று வணங்குவோம். நாளைய தினத்தில் சங்கடகர சதுர்த்தி இருக்கிறதுனால தான் இந்த செவிசாய்த்த விநாயகர் கோவிலுக்கு ஒரு முறை போய் வாங்க. உடம்பில் இருக்கிற நோய்கள் விலகும், காதில் இருக்கிற பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல வார்த்தைகள் நம்முடைய காதில் விழக்கூடிய பாக்கியமும் சேருங்க.
நெஞ்சிற்கினியவர்களை புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.